ஹாய் ஹலோ செல்லம் எப்படி இருக்கீங்க? இப்போ ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடிஎஸ் ஒட்டி 4 ஆனால் என்ன விலை தான் பார்க்குறோம். லாஸ்ட் பக்கம் தாங்க பார்த்துருந்தாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து முடியாது. ஸோ வாங்க டேட்டா வீட்டுக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஸ்வீட்டிக்கும் அவங்களோட மாமாவுக்கும் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸ்வீட்டி என்ன தான் வந்துட்டு அங்கே இருக்க சுச்சுவேஷனுக்காக அவங்க ஓகே சொன்னாலுமே அவங்களுக்கு ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்ற தாட் மட்டும்தான் இருக்கும். அவங்க ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டு அவங்களோட புக்ஸ் அவங்களோட ஹால் டிக்கெட்லாம் பார்த்து ரொம்பவுமே ப்ரோக் அவுட் ஆகி அழுதுருப்பாங்க. அந்த ஹால் டிக்கெட்லாம் தூக்கி போட்டு இனிமேல் இதுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹால் டிக்கெட்லாம் தூக்கி போட்டுருந்துருப்பாங்க. அப்படி இந்த விஷயம் பசங்களுக்கும் தெரியுது. பசங்க அவ்வளோதான் ஆரம்பிக்க ஆல்ரெடி ஒரு மாதிரி இவனா நம்மளால் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டில் இருந்திருப்பாரு. இப்போ ஸ்வீட்டியோட விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்வீட்டியோட வாழ்க்கையும் நம்மளால் கெட்டு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு சாப்பிடக்கூட எல்லாமே இருந்துச்சு. அவரோட ரூமுக்கு போயிடறாரு. இந்த சைடு சுகாவும் ஜேகே இந்த அந்த பொண்ணோட படிப்பு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஜினி இது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு இதே யோசிச்சுட்டு இருக்காதிங்க, இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது, தேவையில்லாமல் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காதிங்க. அப்போ இது ஆல்ரெடி அந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நின்றுருக்கு, இதுவும் நடந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிடறாரு. இந்த சைடு சுகாக்கும் ஜேகேக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி தான் அந்த டே வந்து போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்ஸ் வந்துட்டு நம்ம பசங்க 4 பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படியே ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ ஜின்னோட அம்மா தான் எல்லாருக்கும் வந்துட்டு காஃபி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஜின்னோட அம்மாவோட ஃபேஸை பார்க்குறாங்க. ஒரு மாதிரி டல்லாக இருக்கா. என்னம்மா என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, உனக்கும் பாட்டிக்கு ஏதாவது காலையிலேயே பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன வேறு விஷயம், என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின் மறுபடியும் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க போக போகிறாங்க. அப்போ நம்ம வந்துட்டு ஷிகா தான் என்னம்மா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே கேட்குறாரு. ஜேகேவும் கேட்கும். சார் வந்துட்டு எல்லோரும் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லை, அந்த கல்யாணம் நடக்குதுல்ல அதுதான் பிரச்சனையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கல்யாணம், எது சொல்கிறீங்க, ஏதோ நம்ம ஊர் தர்மகர்த்தாவோட பொண்ணு ஸ்வீட்டியோட கல்யாணத்தையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்து கேட்குறாரு. ஆமாம் அந்த பொண்ணோட கல்யாணத்தை பற்றி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு உட்காந்துருந்தவர் எந்திரிச்சு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, அவங்க மாமா என்ன தான் அந்த குடும்பத்தில் வந்து நல்ல பையனாகவே இருந்தாலுமே அவர் மேலே நிறைய கேஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேஸா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்துட்டு கேட்குறாரு. ஆமாண்டா, அவர் சும்மா கட்ட பஞ்சாயத்து அடித்தட்டின்னு போவார். அவர் கட்ட பஞ்சாயத்துன்னு போனால் அவரை ஏற்று பேசுகிற எல்லாரோட கை காலெல்லாம் உடச்சிருவார். இதனால் பல பேர் 1 மாதம் என்ன 2 மாதம் கூட ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்காங்க. அவங்க கேஸ்லாம் கொடுக்கல தான், ஆனால் இது 4 பேர் பிரச்சனையாக வந்தால் அந்த பொண்ணோட நிலமை அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவர் இது மாதிரி நிலம் அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய கையாடல் பண்ணியிருக்காருலாம் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இன்றைக்கி தான் ஏதோ பக்கத்தில் இருக்க அக்கா சொல்லி தான் எனக்கே தெரியும். அதை நினச்சது அது கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஆரம் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, அப்போ அவர் தப்பு பண்ணுறாருன்னு சொல்கிறீங்களா? தப்பு பண்ணுறாதான், அது மட்டும் இல்லை அவளுக்கு ரொம்ப கோவம் வேறு வரும். அவன் கோவம் வந்துச்சுன்னா அவன் அவனாகவே இருக்க மாட்டான், யார் முன்னாடி இருக்கான்னு கூட பார்க்க மாட்டான். என்னதான் அவன் கோவப்பட்டாலும் அவங்க வீட்டில் அந்த மாதிரி நடந்ததில்ல தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிஷா ஜின்னோட அம்மா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது ஜோனாவை கல்யாணம் பண்ணிக்கும்போது மட்டும் இந்த மாதிரி விஷயம் ஏன் வந்ததுன்னு நீங்கள் பேசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆரம் வந்து கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஜோனா பெரிய பொண்ணு, அந்தவளுக்கு எல்லாமே தெரியும், ஸோ அவள் புரிஞ்சு நடந்துப்பா. ஆனால் ஸ்வீட்டி அப்படி கிடையாது, சின்ன பொண்ணு, எப்போ பாரு விளையாட்டுத்தனமாக அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க பொண்ணு, அவளை நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பேசிகிட்டே வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டு போயிடறாங்க. பசங்க எல்லாரும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக யோசிக்கிறாங்க. நம்ம ஆரம் டக்குன்னு எழுந்திரிச்சு எங்கேயோ போகிறாரு. நம்ம ஜின் தான் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும். நம்ம ஜுகா தான் ஏன் அவன் எங்கே போகிறான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜுகா கேட்குறாரு. அது தெரிஞ்சனால தான் கேட்டுட்ருக்கா. இப்போ என்ன கல்யாணத்தை போய் ஸ்டாப் பண்ண போறியா? இப்போ கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண எப்படி ஸ்டாப் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜின்னு வந்து கேட்குறாரு. நான் ஃபஸ்ட்டு அவரோட மாமா கிட்டே போய் இதை பற்றி பேச போகிறேன். மாமானா உங்கள் மாமா கிட்டேயா? இல்லை ஸ்வீட்டியோட மாமா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர் வந்து சொல்லிட்டுருக்காரு. நம்ம வந்துட்டு நீ கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறதுல ஓகேடா, அதுக்கு எதிராக அவர்கிட்ட போய் சொல்லிட்டுருக்கா. ஆல்ரெடி அவரோட கல்யாணம் முன்னால் தான் நின்றுச்சு, இப்போ போயிட்டு நீயே திரும்ப வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்ல போறியா? அவர் உன்னை கொன்னே போட்டுருவார். நடந்த பிரச்சனைக்கு உன்னை உயிரோடு விட்டதே பெரிய விஷயம், இதில் திரும்ப வேறு பண்ண போறியா? சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. நம்ம ஜேக்குவோம் ஆமாண்ணா எனக்கு என்னமோ சுகா நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது, இப்போ போயிட்டு நீ அவர்கிட்ட பேசுகிறது சத்தியமாக கரெக்டாக இருக்காதுண்ணா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து சொல்கிறாரு. நம்ம ஜின்னு தான் நீங்கள் திருந்தவே மாட்டிங்களாடா, நான் தான் இவ்வளோ தடவை சொல்லிட்டு இருக்கேன்ல, அது அம்மா சொல்கிற மாதிரி அவங்க வீட்டிலலாம் அந்த மாதிரி பண்ணவே மாட்டார். அது மட்டும் இல்லை யூனாவும் சரி ஸ்வீட்டியும் சரி அவருக்கு குழந்த மாதிரி, கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கோவப்படுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை, அவர் நல்லா தான் பார்த்துப்பார். அது மட்டும் இல்லை ஸ்வீட்டுக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா அவர் கண்டிப்பாக படிக்க வைப்பார், தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க, எல்லோரும் போய்ட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் என்ன பண்ணனா அங்கே வந்து வெளியே போயிடறாரு. வெளியே போயிட்டு பார்த்தா அங்கே பந்தக்கால்லாம் போட்டிருக்காங்களே, அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜின்னுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு
அவங்க அம்மா சொன்னதெல்லாம் அவங்க மைண்டு ஓடிட்டே இருக்குது. என்ன தான் வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது, பிரச்சனை வரும்னு தெரிஞ்சாலுமே ஸ்வீட்டோட லைஃப்பை இப்படி விடுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் வந்துட்டு ஸ்வீட்டியை பார்த்து அவர் பார்த்துட்டு தானே வளர்ந்துருப்பாங்க. ஸோ 2 பேருமே ஆப்போசிட் வீடுங்கும்போது அந்த ஒரு குட்டி பாண்ட் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு போனவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. நேராக வந்துட்டு ஷாவோட வீட்டுக்கு போகிறாங்க. ஷாவோட வீட்டுக்கு போனால் வந்துட்டு அங்கே வந்து ஷா வந்து அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க உட்காந்து 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் அண்ட் வந்து ஷாவும். ஸோ வந்துட்டு கரெக்டாக ஜின்னு வரதை பார்த்தோன்னே வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அத்தை வந்து கூப்பிட்றாங்க. வர அத்தை, ஷா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஷாவை டேரெக்டாக கூப்பிட்றாரு. ஷாவுக்கு வந்துட்டு ஐயோ இவருக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு அவர்கிட்ட பேசினேன் இதை தானே கேட்க போகிறாரு. இங்கே பாரு மாமா, நான் அந்த பையன்ட்டெல்லாம் பேசல, அந்த பையன் நம்பரே பிளாக்ல போட்டேன், தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காது மாமா, போ மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க. டக்குன்னு ஷாவோட கை பிடிச்சிட்டு நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் வா மொதல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ வந்துட்டு நம்ம ஷாவோட அப்பாவுக்கு தான் என்னடி உன் மருமகனுக்கு திடீர்னு நானும் வந்து என் பொண்ணு மேலே லவ் லீவ் வந்துருச்சா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. எங்க வாயை மூடுங்க, அப்பெல்லாம் வந்துச்சுன்னா நல்லது தானே, நான் வேற வந்து புளியாருக்கு வந்து 108 தேங்காய் உடைக்க நான் வேண்டிட்டு இருந்தேன், போய் அந்த தேங்காய்லாம் வாங்கிட்டு வாங்க, போய் உடச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்டு தாண்டி, நானும் வேண்டியிருந்தேன், நான் போய் மாலை வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் நீ சொன்ன தேங்காவே வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு வெளியே போயிடறாரு. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜின்னு தான் ஷாவை கூப்பிட்டு வெளியே வந்தவர். ஸோ வந்துட்டு இங்கே பாரு, அந்த யுனாவோட மாமாவை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. யுனோட மாமாவை பற்றினா அதுதான் இப்போ ஸ்வீட்டி கூட கல்யாணம் நடக்க போதில் அந்த அவரை பற்றி ஏதாவது கேரக்டர்ஸ், அவர் கோவப்படுவாரா, அவர் எப்படி, அதை பற்றி கேட்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கும்போது அவரை பற்றி நீ எதுக்கு மாமா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் எல்லாம் அப்புறம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீ சொல்லு, அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும். அவரை பற்றி என்ன தெரியும், நிறையா அவர் மேலே வந்து பிரச்சனை இருக்குது, அப்புறம் என்ன இதை பற்றி அவங்க குடும்பத்துக்கு யாருக்கும் தெரியாது, அவர் அப்படியே சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு இது எப்படி தெரியும்னா, நான் காலேஜ் போகிறேன்ல, அங்கே கொஞ்சம் அவுட்டர் போகும்போது அவர் நிறைய கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணுறதா நானே என் கண்ணில் பார்த்துருக்கேன், அதுதான் தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அதை என்கிட்ட சொல்லலை, என்ன சொல்கிறேன், அதை சொன்னால் மட்டும் இப்போ என்ன நடக்க போகுது, நீ என்ன கல்யாணத்தை போய் நிறுத்த போறியா, போமாம்மா நான் நிறுத்த தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாரு. அவ்வளோ அந்த சைடு இருந்துட்டு ஷாக்கு, மாமா என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு ஸ்வீட்டோட இப்படி லைஃப் இருக்கிறது ஒரு சைடு கவலையாக இருந்தாலும் ஆரம்பம் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறான். ஆரம்பம் நான் இப்படி பார்த்ததே கிடையாது, எப்போ பாரு துருத்துன்னு ஜாலியாக இருப்பான். எனதான் அவங்க அப்பா நிறைய பிரச்சனை கொடுத்தாலும் அவன் அப்படி இருந்ததே இல்லை. நான் அப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினே இல்லையோ, கண்டிப்பாக ஆரம்பி நிறுத்துவான். நான் அவன்கிட்ட கத்திட்டு தான் வந்தேன் இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதன்னு. இருந்தாலும் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, இந்த பந்தல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதான் உங்ககிட்ட வந்து கேட்டேன், எங்கள் அம்மா ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்லுதோன்னு நினச்சேன், அதான் உங்ககிட்ட இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை மாமா, அவர் ஆல்ரெடி அந்த மாதிரி தான், என்ன கோவப்பட்டா என்ன ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டார், அடிச்சு போட்டுருவார், கை காலெலாம் உடஞ்சிரும், நிறைய பிரச்சனை வந்திருக்கு மாமா அதனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, திரும்ப வேகமாக வந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு. இந்த சைடு வந்துட்டு ஷா தான் என்ன அவருக்கு வந்து நிறுத்த போகிறாரா, இவர் என்ன விளையாண்டுட்டு இருக்காரா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ண பின்னாடி வந்துட்டு ஜின்னு பின்னாடி வந்துட்டு போகிறாங்க. நீ வந்துட்டு இவதுக்கு இப்படி போயிட்டுருக்கான், ஆல்ரெடி யூனா வேறு வந்துட்டு பிரச்சனை, இதில் இவன் என்ன திரும்ப அவங்க மாமா பிரச்சனை பண்ணிட்டாரா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீ என்ன பண்ணுறாங்கன்னா ஷா பின்னாடி போகிறாங்க. ஐயோ ஷா என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கா, எதாவது பிரச்சனையா, மாமா திரும்ப உங்கள் மாமா வந்துட்டு ஏதாவது ஒரு பையனை கூட்டு வந்து நிறுத்திட்டாரா, உங்கள் மாமாக்கு வேறு வேலையே இல்லையா, நான் வேணா அவர்கிட்ட வந்து கேட்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த கல்யாணத்தை வேறு நிறுத்த போகிறாரா அப்படின்னு சொல்லுவது, எனக்கு கல்யாணத்தை நிறுத்த போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சத்தம். ஸோ வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு நம்ம ஷா தான் மோதி மூடுறி அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக வந்துட்டு எல்லாருமே ஹாலில் தானே உட்காந்துருப்பாங்க, எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க நம்ம மனைவி கத்தின சத்தத்தில். ஸோ வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம ஆரம் வந்து அப்போ தான் ரூம்குள்ளே வந்துட்டு போகலான்ட்டு போயிருப்பாரு. ஸோ வந்துட்டு ஜின்னு தான் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவோம். ஆரம்பம் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. என்ன திரும்ப கல்யாணத்தை நிறுத்தாதுன்னு சொல்ல போறியா, அதெல்லாம் இல்லை, நீ கல்யாணத்தை நிறுத்த என்ன பண்ணாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜின் வந்து சொல்லாரு. அவ்வளோதான். ஆரம் வந்துட்டு ஜின்னை பார்த்துட்டு இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பக்கத்தில் நின்று கேட்குறாரு. தலைப்பை இல்லைடா, நான் என்ன கேர்ள் ஃப்ரெண்டா, நான் ஒன்றும் யூனா கிடையாது, தலைப்போ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு 2 ஸ்டெப் பின்னாடி வந்து நிற்கிறாரு. உண்மையாகவே சொன்னியா, இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்த நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னியாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் கேட்குறாரு. அவன் ஒரு தடவை சொன்னதே நம்மளுக்கு வந்துட்டு வேத வாக்கு மாதிரி, இவன் சொன்ன போதே நம்ம இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணுண்டா, இல்லைன்னு வச்சுக்கோ மனசு மாறினா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜயகாந்த் வந்து சொல்லாரு. நம்ம ஜெயிக்கவும் ஆமாம்மா என் அண்ணா சொன்னது கரெக்டு தான், கரெக்டானா நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு ஏதாவது பிளான் பண்ணணும், அல்லன்னு வச்சுக்கோ இவரை மாறிடுவார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகேமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு நிவி தான் வேகமாக வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, கல்யாணத்தை நிறுத்த போகிறீங்களா, இதெல்லாம் இவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கா, எதுக்கு இப்படி வந்து கத்திட்டு இருக்கா, நீயே காட்டி கொடுத்துருவோம் போல இருக்கு கல்யாணத்தை நிறுத்துறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெயிகா வந்து சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் அது தப்பு இல்லை, இப்படி பண்ணுறேன், ஆல்ரெடி ஒரு கல்யாணத்தை நீங்கள் தானே நிறுத்தினேன் அப்படின்னு
மாதிரி சொல்கிறாங்க. என்ன கல்யாணத்தை நிறுத்தல என்கிட்ட வர, கல்யாணத்தை நிறுத்தினது அவன்கிட்ட போடின மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம விஜயகாந்த் சொல்லிட்டு இருக்காரு. எப்படியோ அவர் உங்கள் ஃப்ரெண்டு தானே, அவர் பண்ண தப்பெல்லாம் உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த கல்யாணத்தை நாங்கள் மட்டும் நிறுத்துறதில்ல, நீயும் தான் நிறுத்த போகிற வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. என்ன பண்ணுறேன், அதெல்லாம் முடியாது, கல்யாணத்தெல்லாம் எங்களால் நிறுத்த முடியாது, நீ இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நீ வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து ஷாதான் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு ஸ்வீட்டி, பாவம் இல்லை அவள் உன்னை எவ்வளோ நாள் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்கா, பாவண்டி அவள் ஒரு கறிமீன் சாப்பிட கூட வந்துட்டு அவன் விரும்ப மாட்டாடி, ஏதோ அந்த உயிரை கொன்று அதை வந்து நம்ம அது பாவம்னு சொல்லிட்டு அவன் அதை சாப்பிடக்கூட மாட்டாடி, அந்த உயிரை கொல்லக்கூடாதுன்னு. நீ என்னடி இப்படி வந்து பண்ணுற, அவருக்கு தெரியல அவருக்கு எப்படிலாம் கோவம் வரும்னு, நீயே பார்த்துருக்கலாம் ஒரு தடவை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நீவையும் யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் அவருக்கு செம்மையாக கோவம் வரும், இதனால ஸ்வீட்டி ஐயோ நானும் நேரத்தை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீவையே சொல்கிறாங்க. அப்பா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, நம்ம மட்டும் பண்ணால் இவன் எங்கே போய் மாட்டி விட்டுறோம்லன்னு பயமாக இருந்துச்சு, இப்போ இவ்வளோ ஓகே சொல்லிட்டா சூப்பர், அப்போ நம்ம பல பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஜின்னு தான் மேலேருந்து கீழே வரைக்கும் லுக்கு விட்டு உனக்கும் ஆளுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேவலமாக ஒரு பார்வை பார்த்துட்டு துப்பிடுறாரு. நம்ம வந்து சுகா பரவாயில்லடா நான் தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறேன்னு தொடச்சிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம வந்துட்டு ஜினோட அம்மா தான் அவர் மேலே இருக்க கேஸ் எல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஆதாரத்தை கண்டுபிடிங்கடா, ஆல்ரெடி போலீஸே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போச்சுன்னா கல்யாணம் ஆட்டோமேட்டிக்காக நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டு போகிறாங்க. அம்மா இப்போ நீ என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியுதா? தெரியுது என்னதான் கல்யாணத்தை நிறுத்தது தப்புனாலும் அந்த பொண்ணு வாழ்க்கை எனக்கு முக்கியம் இல்லை, அது வேற எப்போ பாரு அத்தை நீ என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கோம், அது எப்போ விடுறது, அதுதான் பரவாயில்லடா கல்யாணத்தை நிறுத்த ஹெல்ப் பண்ணுறேன், பரவாயில்ல போய் தொலைங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நீ வேற லெவல்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜினு போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஐயோ அத்தை சூப்பர் அத்தை, இதே மாதிரி உங்கள் மகன் வந்துட்டு எனக்கு ஏதாவது கல்யாணம் அலைன்ஸ் பார்த்தாலும் அதையும் கெடுத்து விட்ருங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணி காலில் சொல்கிறாங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு எனக்கும் ஆசை தான் நீ என் வீட்டுக்கு மரமெல்லாம் வரணும்னு, இந்த மரமண்டைக்கு புரியலையே என்னடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விடு அந்த மரமண்டையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே குசுன்னு பேசுகிறாங்க. இந்த ரணகாலத்துலேயே ஷாக் அவங்களோட பிரச்சனை. ஸோ வந்து அவங்க வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி இதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே போகுது. ஸோ வந்து அப்படியே அந்த மேரேஜ் நடந்து முடியறதுக்கு இன்னும் 2 days தான் இருக்குது, இன்னும் 2 நாளில் கல்யாணம், இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் அவ்வளோதான், மறுநாள் வந்துட்டு கல்யாணம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறது, இப்போ போலீஸ்க்கு நம்ம எங்கடா போகிறது, நம்மளுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர் இருந்தால் கூட அவங்க மூலமாக கேஸை ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷிகா வந்து சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு நம்ம ஜின்னு நான் இந்த ஊருக்காரன் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது, நீ இந்த ஊருக்காரன் தான், முக்கால்வாசி நீ கொரியாவில் தானே இருந்த, எப்படி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க போலீஸாக தான் இருக்கான், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் நம்ம ஷாக்கு நெஞ்சு வழியே வந்தது. ஐயோ போலீஸா, மாமா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, கல்யாணம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி அவனுக்கு 2 குழந்தை இருக்குது. அப்போ வாமாம்மா போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷா வந்து கூப்பிட்றாங்க. ஏன்னா ஜின்னு வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு இவன் தான் அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு வந்து நிறுத்துறாருல கல்யாணத்துக்கு, அதனால அவங்க பயந்துருப்பாங்க. இப்போ தான் குழந்தை இருக்குல்ல கல்யாணம் நைட்டு, சரி வாங்க மாமா போகலான்னு சொல்லிட்டு தைரியமாக வந்துட்டு ஷா வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம வந்துட்டு நிவிக்கு இந்த உனக்கு ஒரு சுச்சுவேஷன்லேயும் உன்னோட நிலமை உனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது, பின்ன கல்யாணம் ஆல்ரெடி அவன் என்னை டார்ச்சர் பண்ணுறா தெரியுமா, இங்கே பாரு எவ்வளோ மெசேஜ் எவ்வளோ கால் தெரியுமா, ஒவ்வொன்றா நான் காலையே பிளாக் பண்ணிட்டேன், வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டேன், அது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் கூட வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அவன் நிலமை அவனுக்கு சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நிவிக்கு ஒரு மாதிரி ஷாவை பார்த்தா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, சரி வீடு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு எல்லாருமே வந்து காரில் தான் போகிறாங்க. ஜேகே தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம வந்து ஜின்னு தான் வந்து ரூட் சொல்லிட்டு இருக்காரு, 2 சைடு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்துட்டு போயிடறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. அவருமே என்னடா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கா, ஊருக்கு வந்தது கூட சொல்லவே இல்லை, என்ன இந்த சைடு அப்படின்னு கேட்கும்போது, ஏடா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஹெல்ப், அது ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறவர் மேலே ஆல்ரெடி இங்கே கேஸ் ஃபைல்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கான ப்ரூஃப் கொஞ்சம் கண்டுபிடிச்சி அவரை நீ அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது, ஆல்ரெடி இருக்கிற கேஸை முடிக்கும்ல, இதில் இல்லாத கேஸை வேற ரீஓப்பன் பண்ண சொல்லியா, ஏன்டா நீ வேறு அப்படின்னு கேட்கும்போது, ப்ளீஸ்டா இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லும்போது, இருந்து தொலை பேர் என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவர் பேரை சொல்லவும் சரி ஓகே இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அங்கே இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி அதுக்கான ஃபைல்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு இவர் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தா அவ்வளோ வந்துட்டு நிலம் பிரச்சனை அப்படின்றது சம்திங் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் வந்துட்டு வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் என் கை காலை உடச்சிட்டாரு, இந்த மாதிரி என்னோட பைக்கில் தூக்கிட்டு போயிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஐயோ என்னடா எவ்வளோ கேஸ் இருக்குது, இது இருந்தாலே இவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் போல இருக்கேன், அரெஸ்ட் பண்ணிடலாம், பட் இதுக்கு எவிடன்ஸ் வேணுமே அப்படின்னு சொல்லும்போது, எவிடன்ஸுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. ஐயோ சரி ஓகே இது மாதிரி கேஸ் கொடுத்தாங்களே அவங்கக்கிட்டே போயிட்டு வந்துட்டு கேட்டால் கேஸ் கொடுத்தவங்க 2 நாளில் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க, ஸோ நோ யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அப்படியா இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சிட்டே இருக்காங்க. நான் இதோட காப்பி வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன், இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள், மற்றபடி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா அதுக்கான வந்துட்டு ஒரு காப்பி மட்டும் அவங்களோட மொபைலுக்கு அமுச்சு விட்டார், ரெஜினோட மொபைலுக்கு. ஆனால் வேறு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த டேயுமே அப்படியே போகுது, எல்லாருமே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு இவனோட வீட்டை கொஞ்சம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்வீட்டியை தான், அதான் கல்யாணம்னா என்ன பண்ணுவாங்க, இந்த நலங்கு வைக்கிறது, அந்த கல்யாணம் பிடிக்கலனாலுமே சில சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணணும். ஸோ வந்துட்டு நலங்கு வைக்கிறது, புடவை வந்துட்டு மாற்றுறது, அதுக்கப்புறம் சம்திங் நிறைய விஷயம் இருக்கும், ப்ராசஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. நம்ம ஸ்வீட்டி ஒரு பொம்மை மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. சாரி கட்டிட்டு வர சொன்னால் சாரி கட்டிட்டு வராங்க, பூ வச்சு விட்றாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு பொம்மை மாதிரி இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு இதை பார்க்க அவங்க கண்ணில் ரத்த கண்ணீரே வந்துடும் போல இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என் 2 பொண்ணோட வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு, நான் தான் என் பொண்ணுக்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன், இப்போ நான் பண்ணதான் தப்பாயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு சைடு மனசே ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையை 2 பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. இந்த சைடு ஸ்வீட்டி அப்பா அப்படி கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு ஏதோ சிரிக்கணுன்றதுக்காக ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு பொம்மை, லிட்டரலி ஒரு பொம்மை மாதிரி தான் அவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம ஸ்வீட்டியோட அம்மாவை காமிச்சோம் அப்படின்னா ஒரு சைடு தம்பிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறதா, இல்லை தான் பொண்ணோட வாழ்க்கை ஒரு பொண்ணோட வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்டா, இப்போ இவளோட லைஃப் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்குது. என்ன தான் வந்துட்டு அவங்க இருந்தாலுமே அவங்க தம்பிகிட்ட போய் என் பொண்ணை நீ படிக்க வைப்பல அப்படிலாம் சொல்லி கேட்டிருப்பாங்க. அவருமே கண்டிப்பாக நான் படிக்க வைப்பாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஃபோர்ஸ் பண்ணி தானே மேரேஜும் வந்துட்டு பண்ணுவாங்க. அவங்க மாமா கிட்ட எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ, நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு தானே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால போயிட்டு வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு என்னோட பொண்ணை நீ படிக்கவே அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு அவங்க பாட்டிக்கு இந்த பொண்ணுங்க படிக்கிறதுலலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. எப்படியா இருந்தாலும் வந்து கரண்ட் எதனா பிடிச்சிக்கிட்ட போகிறா, என்னத்துக்கு அவளுக்கு படிப்பு, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து முதலே ஆர்குமெண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு மருமகளாகவே போனால் என்ன ஆகுறது, அவ்வளோதான், சுத்த படிப்பெல்லாம் இல்லை. இதை விட அதிகமாக ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அந்த பாட்டியோட அக்கா மாதிரிலாம் இருப்பாங்களா, அவங்களாம் நல்லா அந்த பாட்டி ஏற்றி விட்டுட்ருக்காங்க. பாரு இங்கே வந்ததுக்கப்புறம் உன் மருமகளை சுத்தமாக மாற்றிடுவான், ஆல்ரெடி உன் மகனை வந்துட்டு அவன் மாற்றி தான் வச்சுருக்கா அப்படி இப்படின்னு ரொம்ப வந்துட்டு ஏற்றி விடுறாங்க. அந்த பாட்டிக்கு இருக்க வந்துட்டு ஆல்ரெடி ஒரு தடவை கல்யாணம் நின்றுச்சுல, அதுவே ஒரு மைண்ட் செட்டு. இப்போ இதை வேறு சொல்லுவோம், அந்த பாட்டிக்கு இன்னும் வந்துட்டு அப்படியே ஸ்வீட்டி மேலே ஒரு மாதிரி கோவம், வெறுப்பு அந்த மாதிரி ஆகுது. என் பையனோட கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்து யூனாவை அந்த பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சாலுமே ஸ்வீட்டி கொஞ்சம் வந்து பிடிக்காது. பிகாஸ் அவளுக்கு பிடிச்சது மட்டும்தான் அவள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அவள் வந்து எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி கேரிங்காக ஒரு லவ்லியாக நடந்துக்கிட்டாலுமே அவள் படிக்கிறது சுத்தமாக அந்த பாட்டிக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனாலே அவங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட்டி மேலே ஒரு வெறுப்பு இருக்கும். வெறுப்பாக இருக்க பாட்டி ஒரு மருமகளே வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பொண்ணே வந்து நம்ம வீட்டுக்கு மருமகளை வரேன்னா அந்த பாட்டிக்கு எப்படி கோவம் வரும். அதனால வந்துட்டு அவங்க பாட்டி வந்து இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லாத மாதிரி அப்படி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. நம்ம யூனா அப்படி வந்துட்டு அவங்க ரூமை விட்டு வெளியவே வரல. ஸோ வந்துட்டு பிகாஸ் வந்து அங்கே இருக்க யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியல. இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்வீட்டி இந்த மாதிரி நிலமையில அவங்களால பார்க்கவே முடியல. அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. எப்போவுமே சாமி கும்பிடாத அவங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே அவங்க உட்காந்து அந்த கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்காங்க, இந்த கல்யாணம் எப்படியாவது நின்றணும், என்னோட ஸ்வீட்டி வந்து அவள் சந்தோஷமாக இருக்கணும், என்னால் பிரச்சனை, எதுக்காக வந்துட்டு அவள் வாழ்க்கையில் இப்படி விளாட்றீங்க, அவளோட வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்வீட்டியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஸ்வீட்டி வந்துட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டா, அவளை நீங்கள் வந்துட்டு எப்படியாவது அவளோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு வந்துட்டு நம்ம யூனாவா ரொம்ப ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அழுது ஃபுட் சாப்பிட்றதில்ல, வெளியே வரதில்லை, எதுவுமே பண்ணுறதில்ல. இந்த கல்யாணம் வந்துட்டு ஒரு டென்ஷனில் யாருமே வந்துட்டு யூனா சைடும் வந்துட்டு போகல. பிகாஸ் வந்து 1 வீக் கல்யாணம், அதுவும் இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கும்போது யாருமே யூனா கிட்ட வந்துட்டு போகவே இல்லை. யூனா கிட்ட வந்துட்டு அவங்க அப்பா அம்மா போனாலுமே தயவு செஞ்சு வராதிங்க யாருமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு கேர்ள்ஸுமே மேரேஜை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. யூனா கிட்ட என்ன தான் வந்துட்டு போனாலும் யூனா கிட்ட அவங்க அப்பா அம்மாவே உள்ளே விடாதவங்க ஃப்ரெண்ட்ஸை மட்டும் உள்ள விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் யூனா வந்துட்டே இருக்காங்க. இப்படி தான் இந்த டேவும் போகுது. அப்படியே நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி தான் போகுது. எப்பவும் போல் அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான் போகுது. இன்றைக்கி தான் அந்த மேரேஜ் டே. ஸோ வந்து மேரேஜ்க்கான வந்து ப்ராசஸும் நடந்துட்டுருக்கு. அந்த மண்டபம், ஸோ வந்துட்டு மண்டபத்தில் அப்படியே ஒரு ஓகே அங்கே இருக்கிற ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஊர் மக்கள் வந்து நிற்கிற அளவுக்கு ஒரு மண்டபம், ஒரு குட்டி மண்டபம் தான். வந்துட்டு அழகாக இருக்கும். ஸோ அந்த மண்டபத்தில் வந்துட்டு எப்படி கல்யாணம் நடக்குது, அங்கே இருக்க எல்லா ஊரில் இருக்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்படி மடமடையில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட மாமா உட்காந்து அந்த சில ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, சம்பிரதாயம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த அக்னி குண்டத்துக்கு முன்னாடி நின்று அந்த உட்காந்து பூஜை பண்ணுறது சம்திங் அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்வீட்டியை வந்து கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி முகூர்த்த புடவை வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்வீட்டி வந்து
அங்கே இருக்க எல்லாருக்கும் வந்துட்டு சபைக்கு வந்துட்டு நமஸ்காரம் வச்சுட்டு ஸோ அவங்களுமே வந்துட்டு அந்த புடவை இருக்கு இல்லையா, ஸோ கல்யாண புடவை அதையும் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க அப்படியே வந்துட்டு அவங்களோட ஒரு மைண்ட் செட்லேயே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு பொம்மை மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்வீட்டியும் வந்துட்டு வராங்க, புடவை வாங்குறாங்க, திரும்ப வந்துட்டு போகிறாங்க. ஸோ அங்கே இருக்க அவங்க அத்தை மாரிங்க சித்தி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு புடவையெல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. நம்ம வந்து யூனா தான் ஸோ வந்துட்டு அப்படியே பேரஞ்ச மாதிரி வந்துட்டு அப்படியே அந்த ரூமில் வந்து உட்காந்துருக்காங்க. அது பெட் மேலே அந்த ரூமில் வந்துட்டு ஒரு கட்டல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கான அந்த கண்ணாடி மிரர்ஸ் எல்லாமே சம்திங் எல்லாமே இருக்கும். அவங்க வந்துட்டு பேசாமல் அந்த கட்டலில் போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்வீட்டிவே பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோதான் இல்லை, என்னால் தானே உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிட்டு ஸ்வீட்டின்னு அவங்களுக்குள்ள அவங்களே கேட்டுட்ருக்காங்க. ஸ்வீட்டி எதுவுமே பேசலை, அப்படி மிரரை அவங்க அப்படியே பொம்மை மாதிரி மிரரை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க தான் மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, தலை சீவறது சம்திங் நிறைய விஷயம் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எதுவுமே பண்ணல, அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க அத்தை மாருங்க அண்ணன் வந்து சித்தி அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கசின்ஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த அத்தை பசங்க அந்த அவங்களும் வந்துட்டு ஐயோ ஸ்வீட்டி நீ எவ்வளோ அழகாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்க, உண்மையாகவே கல்யாண பொண்ணு தான் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. ஆனால் ஸ்வீட்டிக்கு காதில் எதுவுமே விழுகல, அதே மாதிரி தான் யூனாக்கோ காதில் எதுவுமே விழுகல. அவங்க அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சைடு ஒரு மாதிரி ஸ்டாச்சுவாக இருந்தால் இவங்க ஒரு பொம்மை மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படி தான் அந்த ப்ராசஸ் வந்து போகுது. அப்படியே வந்துட்டு நம்ம மெம்பர் சைடு காமிச்சோம் அப்படின்னா ஆரம் எங்கடா போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜின்னு தான் கத்திக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு எப்படி தெரியும், காலையில் எழுந்திருக்கும் போது அவன் இல்லை, எங்களை என்ன பண்ண சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் மண்டபத்தில் போய் கல்யாணத்தை நிறுத்து, ஏதாவது பண்ணிட்டு இருக்க போகிறான்டா, போய் கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லி கித்திர போகிறான். கிளைமேக்ஸில் வந்த மாதிரி வந்து தொலைங்க மொதல் மண்டபத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து நேராக எல்லாருமே மண்டபத்துக்கு வந்து பார்க்குறாங்க. மண்டபத்தில் பார்த்தா அங்கே ஆரமே காணும். ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஷா கிட்ட நீ போய் உள்ளே போய் பாரு, ஷா வந்து ஆரம் அங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த சைடு ஷாவும் போய் தேடுறாங்க, இந்த சைடு ஜேகே போய் தேடுறான், இந்த சைடு எல்லாருமே போய் தேடிட்டே இருக்காங்க. எங்கேயுமே வந்துட்டு ஆரம்ப காணும். ஸோ எங்கடா போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. கரெக்டாக வந்துட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக வந்து நம்ம ஸ்வீட்டியை கூட்டிகிட்டு வராங்க. ஸ்வீட்டி பின்னாடியே வந்துட்டு இவனை அப்படி பேயறிஞ்ச மாதிரி இப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மைண்ட்லேயே இல்லை, நம்மனால தான் இந்த கல்யாணம் நிற்க போகிறது இல்லை, இது நடக்க போகுது, இனிமேல் ஸ்வீட்டியோட வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஸ்வீட்டியும் இதோட நம்ம லைஃப் முடிஞ்சு, இனிமேல் நமக்கு ஆசை அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, கனவு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து அவங்க மாமா பக்கத்தில் வந்துட்டு உட்காராங்க. கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆரம் தான் ஒரு மாதிரி மூச்சு வாங்க வந்துட்டு கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா எங்கே போய் தொலைஞ்சா, எங்கடா போய்ட்டு விட்றாரு, இதுக்கூட அப்படி மூச்சு வாங்குற ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறா. இல்லை கல்யாணம் நடந்துருச்சா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா இப்போ தான் ஸ்வீட்டை கூப்பிட்டு வந்திருக்காங்க, இனிமேல் தான் கல்யாணம் நடக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டைமை பார்த்துட்டு இருக்காரு. என்னாச்சுடா, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை கல்யாணத்தை நேரத்தை நான் ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், போலீஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி மூச்சு வாங்க பேசிட்டு இருக்காரு. சரி ஓகே எப்படி நிறுத்த போகிற, என்ன ஆச்சு, என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஷாவும் ஏதாவது பண்ணிங்களா, ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சி தான் கேட்கும்போது ஆமாம் லாஸ்ட் டைம் ஒரு டைம் எனக்கு லேண்ட் விஷயமா ஒரு பர்சனை அவர் கூட்டிகிட்டு வந்தார். அப்போவே அவர் மேலே எனக்கு டவுட் இருந்துச்சு. அந்த பர்சனை நான் பிடிச்சி மிரட்டி விசாரிச்சப்போ அவர் எல்லாம் உண்மையை சொல்லிட்டாரு. அவர் பினாமியாக தான் அந்த இடத்த அவர் பேரில் வாங்க பார்த்துருக்காரு. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட இடத்த ஏமாத்துனதுக்காக நான் அவர் மேலே கேஸ் போட்டனால அவங்க மேலே இருக்க எல்லா கேஸும் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான எவிடன்ஸ் கிடச்சனால போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், போலீஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்கி பேசிகிட்டே இருக்காரு. சரி ஓகேடா வந்து மூச்சு வாங்கும் போது உட்காரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவரும் அதுக்கெலாம் நேரம் இல்லை, போலீஸ் வந்துச்சான்னு கால் பண்ணி கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கால் பண்ணுறாரு. எங்கடா இருக்க, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லும்போது இதோ ஊர் என்ட்ரன்ஸில் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன்டா, வெயிட் பண்ண அப்படி சொல்கிறாங்க. இன்னும் 3 நிமிஷத்தில் கல்யாணம் நடக்க போதுடா, ஈடா வந்துடுறேன், இன்னும் 2 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறா கார் வந்து என்ன கரெக்டாக வந்துட்டு கெட்டுமேலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐயர் வந்து சொல்கிறாரு. கரெக்டாக வந்துட்டு போலீஸ் வந்துட்டு ஸ்டாப் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்துறாங்க. ஸோ கல்யாணம் நின்றுச்சு. இப்போ தான் ஆரம்பிக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாகவே இருக்கான். அந்த சைடு யூனாக்கு அப்படியே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு என்ன கல்யாணத்தை நிறுத்தவா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுமே இப்போ இவ்வளோ நேரம் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகி நின்றவங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுமே வந்துட்டு அப்படி வந்து எல்லோரும் வந்து என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு இவனோட மாமாவோட அம்மா இருக்காங்களே பாட்டி, ஸோ அவங்க வந்துட்டு எதுக்கு இப்போ வந்து கல்யாணத்தை நிறுத்த சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பிள்ளை மேலே நிறைய கேஸ் இருக்குது, அது ரீஓப்பன் ஆகிடுச்சு, ஸோ அதுக்காக தான் உங்கள் பையனை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துட்டு என் மேலே என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த மாமா வந்து கேட்குறாரு. ஸோ கேட்டோன்னே வந்துட்டு அதை போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த சைடு வந்துட்டு ஸ்வீட்டு வந்து டக்குன்னு வந்துட்டு எந்திரிச்சு அவங்க சைடுக்கு வந்து ஓடி போயிட்டு அந்த ரூம் டோர் இருக்குல்லையா, ஸோ அவங்க வந்து ரெடியாக இது பண்ணியிருப்பாங்களே அந்த ரூம் டோர் அங்கே வந்துட்டு போயிட்டு வந்து கதை வந்துட்டு லாக் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு போகும். இந்த சைடு இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதா இல்லை ஸ்வீட்டி போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு
என்ன பண்ணுன்னு தெரியல. போயிட்டு எல்லாரும் ஸ்வீட்டியோட கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஸ்வீட்டின்னு சொல்லிட்டு கதவை போயிட்டு தட்டிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த பாட்டி இருக்காங்களே அவங்க மட்டும் வந்துட்டு போகிறாங்க. ஸோ பாட்டியும் வந்துட்டு அவங்களோட அக்கா, அதாவது இவனோட அம்மா 2 பேரும் வந்துட்டு, சார் என்ன சார் பிரச்சனை, எதுக்கு சார் கல்யாணம் நடக்கும்போது எதுக்கு சார் இப்படி வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பின்னாடி போயிட்டாங்க. ஸ்வீட்டி வந்து டோர் லாக் பண்ணது இவங்க 2 பேத்துக்கு, அதாவது ஸ்வீட்டியோட அம்மாவுக்கு தெரியாது. ஸோ வந்து அவங்க சைடு பின்னாடி போயிட்டாங்க. இந்த சைடு ஸ்வீட்டியோட டோரை வந்துட்டு அவங்க அப்பா அப்புறம் வந்துட்டு அவங்களோட சொந்தக்காரங்களாம் இருப்பாங்களே அவங்கள தட்டிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம இவனெல்லாம் போயிட்டு ஸ்வீட்டி கதவை தர அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து கதவை திறக்கிற மாதிரி இல்லை, கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. இந்த சத்தம் வந்துட்டு பசங்களுக்கு கிட்டோன்னே பசங்களை வேகமாக வந்துட்டு கதவை தட்டுறாங்க. ஸ்வீட்டின்னு சொல்லிட்டு கதவை போட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க. கதவை வந்துட்டு திறக்கிற மாதிரியே இல்லை. நம்ம ஜேக்கெல்லாம் வேகமாக போயிட்டு மொத்தம் எல்லாரும் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஜேக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு ஜேகே அர்ஜுகா எல்லாருமே போயிட்டு அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, எதுக்கு கதவை சத்தனாலும் தெரியலையே. ஒரு மாதிரி அந்த டைமில் என்ன ஆகும், ஒரு மாதிரி தப்பாக தானே மைண்ட் யோசிக்க தோணும். அதனால போயிட்டு கதவை உடைக்க ட்ரை பண்ணாங்க. ஒரு வேலையை கதவை உடைச்சிட்டாங்க. உடச்சி பார்த்தா அதே மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிசர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பூ கட்டுறதுக்குலாம் வந்துட்டு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களே, அந்த கத்தி இருக்குது. அதை எடுத்தவங்க வந்துட்டு அப்படியே அவங்க கட் பண்ணிக்க வந்து போகிறாங்க. டக்குன்னு வந்துட்டு ஜிக்கு வந்து அந்த கத்தியை தட்டி விட்டு பலார்னு கண்ணத்துலேயே ஒரு அரை அரைஞ்சிடறாங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிக்கு தான் வந்து கேட்கும்போது, சரி ஓகே யாரும் இங்கே நிற்க வேணாம் எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் எல்லாரையும் வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாரையும் அமுச்சு விடுறாரு. அவங்க அப்பா ஆல்ரெடி மனசே உடஞ்சிட்டாரு. நம்ம பொண்ணை இந்த நிலமையில பார்க்குற நிலமை வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டு அப்படியே உடஞ்சி போய் அப்படியே கீழே வெளில போகும்போது கரெக்டாக வந்துட்டு நம்ம ஆரம்போட அம்மா இருக்காங்களே அவங்க வந்து பிடிச்சிட்டு ஆனால் என்னென்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. என்னண்ணா நீ இப்படி உடஞ்சி போயிருக்கா, நான் அப்படி பார்த்ததே இல்லையே நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை நான் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுங்க வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. அவர் அப்படியே வந்துட்டு அவங்களோட தங்கச்சி ஹக் பண்ணிவிட்டு என்னோட பொண்ணு நான் இந்த மாதிரி நிலைமையில பார்ப்பேன்னு நினைக்கல. அவள் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ விட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அழறாரு. ஆனால் என்னென்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்படியே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஆரம்பம் வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் அப்படியே கண் நிறைய தண்ணியோட அவர் அப்படியே அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே ஆரம்போட பார்க்க செம்ம கோவம் பலார்னு ஆரம்போட கண்ணத்துலேயே ஒரு அரை என்னடா பண்ணி வச்சிருக்க புரிக்காடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஷர்ட் கலரை பிடிச்சி கேட்டுட்ருக்காரு. நல்லா தானே இருந்த, எங்கே போச்சு உனக்கு இந்த புத்தியெல்லாம், எப்படா அந்த புத்தி உனக்கு வந்துச்சு, ஒரு பொண்ணோட வாழ்க்கை, ஒரு பொண்ணு இல்லை 2 பொண்ணோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்டால, அந்த பொண்ணு நீ செத்து இருந்தா என்னடா ஆயிருக்கும், நீங்களாம் வந்து பையன் சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே செம்மையாக கோவத்தில் திட்டிகிட்டு இருக்காரு. இந்த சைடு ஆரம்போட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அண்ணாவோட 2 பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறதா, இல்லை தன் பையன் தப்பு பண்ணிட்டான் குற்ற உணர்ச்சியில் நிற்கிறானேன்னு இது பண்ணுறதான்னு தெரியல. ஸோ அவங்க அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே தான் ஃபுல்லாக வந்து அப்படி கத்திக்கிட்டு இருக்காரு. அறிவிக்கா அப்படி சூசைட் பண்ணுறதுனால எல்லாமே முடிஞ்சு போயிருமா, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே இந்த கல்யாணம் நின்றுச்சு. இப்போ என்ன இதுவே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மிச்சின்னு கத்திட்டு இருக்காரு. இந்த சத்தம் அந்த மொத்த மண்டபம் ஃபுல்லாகவே கேட்குது. ஏன்னா அந்த டோர் உடஞ்சிருக்கனால அது ஓப்பனில் தானே இருக்குது, எல்லாருக்கும் முன்னாடி கேட்குது. ஸோ வந்துட்டு நம்ம ஜின்னு அப்புறம் வந்து ஷுகா அப்புறம் 2 பேருமே வந்துட்டு அமைதியாக சைலண்டாக நின்றுட்டு இருக்காங்க. யூனா ஆல்ரெடி வந்து ஒரு மாதிரி உடஞ்சி தானே இருப்பாங்க. நம்ம வந்து ஷாவும் சரியான்னு வந்துட்டு நம்ம ஷுகா நிவியும் சரி போயிட்டு யூனா கிட்ட வந்துட்டு ஒன்றும் இல்லடி நீ ஃபீல் பண்ணாத, அதான் கல்யாணம் நின்றுச்சில்ல இப்போ நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு என்னதான் கல்யாணம் நின்றது சரி ஓகேவா இருந்தாலுமே ஸ்வீட்டோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிடுச்சு, மாமா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால 2யுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க வந்து யூனா அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. ஏன்னா மாமாவே அவங்க அவ்வளோ நம்பியிருப்பாங்க, மாமா இந்த மாதிரி பண்ணியிருப்பாருன்றதுனாலேயே அது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸ்வீட்டி இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்க போனான்றதே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த சைடு வந்துட்டு ஜின்னுக்கும் சரி அண்ட் வந்து சிவாக்கும் சரி ஒரு மாதிரி இருக்குது. இந்த சைடு 6 அடி வாங்கிட்டு இருக்கான், இந்த சைடு ஸ்வீட்டி இந்த மாதிரி வந்துட்டு ஹேண்ட்ஸ் கட் பண்ணிக்க போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மைண்டுமே ஒரு மாதிரி டபுளாகவே இருக்குது. ஸோ வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ வந்துட்டு அண்ணா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், இந்த கல்யாணம் நின்றது பிரச்சனையா, இல்லை ஸ்வீட்டி சூசைட் பண்ணிக்கிட்டா இனியும் அந்த தாட் அவளுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கணுன்றது உனக்கு பிரச்சனையாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என் பொண்ணு கூட என்ன தான் நாங்கள் எல்லோரும் இருந்தாலும் அவள் சூசைட் பண்ணிக்கணும்னு தானே நினைப்பா. இந்த கல்யாண விஷயம் ஊர் முழுக்க பரவிருச்சு, அவள் கல்யாணம் நின்றது எல்லாரும் அவளை என்ன பேசுவாங்க. ஆல்ரெடி என் பொண்ணு மூத்த பொண்ணு யூனா அவளே ரூமை விட்டு வெளியே வராமல் இந்த ஒரு வாரம் அவள் பட்ட கஷ்டத்தை என் கண்ணில் பார்த்துட்டேன். இப்போ இவளும் என்னால் அதை தாங்கிக்கவே முடியலைன்னு சொல்லிட்டு அவர் செம்மையாக அலறாரு. அண்ணா சரி இப்போ என்ன, உன் பொண்ணு அவளை யாரும் எதுவும் பேசக்கூடாது அதானே, உன் பொண்ணாக இருந்தால் தானே எதாவது பேசுவாங்க, என் வீட்டு மருமகளாக இருந்தால் பேச மாட்டாங்கல்ல. இப்போ சொல்லணும் உன் பொண்ணு ஸ்வீட்டியை என் பையன் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி தருவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவ்வளோதான். அவர் அப்படியே ஒரு செகண்ட் உட்காந்து இருந்தவர் எழுந்திரிச்சிட்டு
என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருண்ணா, என் மூத்த பையன் என்ன வேணாலும் தப்பு பண்ணியிருக்கலாம், அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் கூட அதுக்கு ஈடாகாது. ஆனால் என் 2வது பையன் உன் பொண்ணை நல்லா பார்த்துப்பான். உனக்கு ஓகேண்ணா சொல்லு, இப்போவே என் பையன் உன் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த சத்தம் அப்படியே வந்து ஸ்வீட்டியோட காதுக்கு போயிடுது. ஜேக்கோட அங்கே எல்லாருக்குமே கேட்டுருது. அவ்வளோதான், இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்த ஜேகே டக்குன்னு சைலண்ட் ஆகிட்டான். பிகாஸ் அவன் வந்து இது எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். ஏன்னா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் இவ்வளோ காப்பாற்றத்தாட்டா வந்தேன், என்ன எதுக்கடா இதில் இழுத்து விட்றீங்க அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இருக்குது. ஏன்னா சத்தியமாக ஸ்வீட்டியாக அவர் எந்த ஒரு மாமா பொண்ணு அப்படின்ற ஒரு லவ் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு இதுலேயே அவர் பார்த்துருக்க மாட்டார். ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்களுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும், அந்த ஒரு பாண்ட் இருந்திருக்கும், அவ்வளோதான். அதை தாண்டி அவங்களுக்குள்ளே வேறு எதுவுமே இருந்திருக்காது. பேசுவாங்க, சிரிப்பாங்க, நிறைய ஃபுட்டை ஷேர் பண்ணிப்பாங்க, 2 பேருமே ஃபுட்டி, அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு பாண்ட் மட்டும்தான் இருந்திருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்புக்கு இவங்க போகிறாங்களே அப்படின்ற ஒரு இதில் அவங்க 2 பேர் ஃப்ரீஸ் ஆகிருக்காங்க. நம்ம ஸ்வீட்டிக்கு இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் ஷாக்கு. இப்போ தான் ஒரு கல்யாணம், நீங்கள் அதுலேருந்தே நான் வெளியே வரல, இன்னொரு கல்யாணமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு இருக்காங்க. நம்ம வந்துட்டு யூனா தான் ரூம்குள்ளே இருந்தவங்க டக்குன்னு வெளியே வந்துட்டு ஸோ வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க, அப்பா என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அவர் ஸ்வீட்டி இந்த நிலமையில பார்க்குறது ஒரு சைடு இருந்தாலுமே ஸ்வீட்டிக்கும் ஜெய்க்கவும் எந்த மாதிரிலாம் பழகுனாங்கன்னு தெரியும். ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு நிறைய அட்டூழியம் பண்ணியிருப்பாங்க வந்து இந்த கொஞ்ச நாளில். அதெல்லாம் யோசிச்சுட்டு ஸோ வந்து உனக்கு என் பொண்ணை உன் வீட்டு மருமலாக ஏற்றுக்க சம்மதம் தானே, எனக்காகலாம் சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருண்ணா, நான் உன் வீட்டு பொண்ணை என் மருமலாக ஏற்றுக்கணுன்றது எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா. ஆனால் எங்கே உன்கிட்ட கேட்டா நீ இல்லைன்னு சொல்லிடுவியோன்னு ஒரு பயத்துலேயே நான் கேட்கலண்ணா. இப்போ கேட்குறேண்ணா, இதை எனக்கு சாதகமாலாம் எடுத்துகிட்டு கேட்கல. என் அண்ணா உடஞ்சிடக்கூடாது, என் அண்ணா பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் கேட்குறேன். கொடுப்பியாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. ஆனால் ஸ்வீட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து அவங்க போயிட்டு ஸ்வீட்டியை பார்க்குறாங்க. ஸோ ஸ்வீட்டி தான் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக இருக்காங்க, எதுவுமே பேசலை, அவங்க அமைதியாக மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஜேகே அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. பட் ஸ்வீட்டோட மைண்டில் என்னென்னா, ஸோ ஜேகே கிட்ட நிறைய வந்துட்டு அவங்களோட ட்ரீம் பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நான் நிறைய படிக்கணும், நான் ஒரு பெரிய கம்பெனி வந்துட்டு ரன் பண்ணணும், ஸோ எனக்கு அதுதான் ஆசை அப்படின்னு மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து ஜேகேவே பார்த்துட்ருக்காங்க. ஒரு வேளை ஜேகே வந்துட்டு நம்மளை ஒரு லைஃப் பார்ட்னராக பார்க்க மாட்டான், கண்டிப்பாக தெரியும். பட் வந்து நம்மளோட கோலை வந்துட்டு அச்சீவ் பண்ண வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எதுவுமே பேசல, சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவள் சைலண்ட்டாக இருக்கான், கண்டிப்பாக அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதுவே இல்லைனா அவள் கண்டிப்பாக இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் அவள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பானா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து ஆரமோட அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு அப்படியே ஆரமோட அப்பா ஒரு நம்ம இவனோட அப்பா ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. அங்கே இருக்க பாட்டியெல்லாம் இவன் இந்த 2 தடவை கல்யாணம் நடந்துச்சு, எங்கார் போய் கல்யாணம் பண்ணிப்பா, கல்யாணம் பண்ணி வைடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க பாட்டி எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி காசை பேசவும் வேறு வழி தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருமே சரின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி தான். ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜேகேவையும் ஸ்வீட்டையும் மடமேடையில் உட்கார வைக்கிறாங்க. நம்ம வந்து ஜேகே நார்மல் காஸ்ட்யூம் தான், பேண்ட் ஷர்ட் தான் அவையாக பண்ணியிருக்காரு. இந்த சைடு நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு தான் ஆல்ரெடி அந்த காஸ்ட்யூம்லாம் மாற்றிருப்பாங்க இல்லையா, மாலையை மட்டும் போட்டு 2 பேரையும் உட்கார வச்சிட்டாங்க. அங்கே கல்யாணம்லாம் அப்படியே வந்துட்டு எல்லோரும் எந்திரிச்சு போனவங்களும் அங்கே உட்கார வச்சுட்டு, நல்ல நேரம் போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இதான் நல்ல நேரம், தாலியை வந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவோம். அவருமே ஐயர் என்ன பண்ணேன்னா அவருமே வந்து கெட்டி மேலே சொல்லிட்டு தாலியை எடுத்து கொடுத்துறாரு. இங்கே வந்து பசங்க எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு, நம்ம கல்யாணத்தை நிறுத்ததாடா வந்தோம், என்னடா நம்ம கூட வந்தவனுக்கே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஒரு சைடு ஷாக்காக இருக்குது. இன்னொரு சைடு வந்துட்டு ஜேகே கண்டிப்பாக வந்து ஸ்வீட்டை நல்லா பார்த்துப்பான். ஏன்னா அவனுமே சொன்னது என்னென்னா படிப்பை பற்றி தானே அவனும் நினச்சிருப்பான். அதனால் பசங்களுக்கு ஒரு சைடு ஹாப்பி. இந்த சைடு வந்துட்டு வந்து ஜேகேக்கும் சரி ஸ்வீட்டிக்கும் தான் ஒரு மாதிரி நம்மளுக்குள்ளே அந்த ஒரு ஃபீலே இல்லை, நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே ஸ்வீட்டிக்கு வந்து ஜேகே கண்டிப்பாக நம்மளோட கோலுக்கு அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு சைடு அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம கேர்ள்ஸுமே வந்துட்டு பார்க்குறாங்க. ஐயோ கடவுளே, எப்படியோ இந்த ஜோடி ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் இருக்காங்க. நம்ம இவனா வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கல்யாணத்துலேருந்து அவனை காப்பாற்றணும்னு நினச்சா, கடவுளே என்ன இது, இன்னொரு கல்யாணத்துக்குள்ளே அவளை போய் இழுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே அந்த கல்யாணமும் வந்துட்டு முடிஞ்சிருது. ஸோ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ வந்து கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் கோயிலில் போய்ட்டு சாமியெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு விளக்கேற்ற சொல்லுவாங்களே, ஸோ அந்த ப்ராசஸ் தான் ஆல்ரெடி வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தானே வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே ஆராத்தி எடுக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஆராத்தி எடுக்கும்போது இவங்க யாருமே வீட்டுக்குள்ளே போகல. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜுகா, ஜின், ஆரம் இவங்க 3 பேர் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. வெளியே தான் நிற்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ஆரம் வீட்டுக்குள்ளே போக முடியாது இல்லையா. ஆரம் போகும்போது எப்படி வந்து ஜின்னு ஜுகாவும் போக முடியாது. அதனால் அவங்க 3 பேருமே வெளியே நின்றுட்டு இருக்காங்க. மற்றபடி ஜின், ஷா, நிவி, யூனா மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே, அதே மாதிரி ஆரமோட அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க. இந்த சைடு வந்துட்டு
அ அ இது நம்ம யூனோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்துட்டு இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு வராங்க. ஸோ வந்துட்டு அவங்களோட பாட்டி தான் செம்மையாக கோவப்பட்டுட்டு, என் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா, உங்களுக்கு கல்யாணம் தானா அப்படின்ற மாதிரி கல்யாணம் வருதா கேடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கோச்சிட்டு வந்துட்டு போயிருந்திருப்பாங்க. நான் என் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிருந்திருப்பாங்க. என் பையன் எந்த நிலமையில இருக்கானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து போயிருப்பாங்க. இந்த சைடு வந்துட்டு விளக்கேத்த சொல்கிறாங்க. அந்த அ கல்யாணம் ஆகி வந்தோடனே விளக்கேத்த சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விளக்கேத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி விளக்கேத்துறாங்க. ஸோ வந்து இந்த சைடு ஜேகேக்கு அவங்க சாமி கும்பிடணுமா என்ன ஏதுனே தெரில. அவன் அப்படியே பேன்னு நின்றுட்டுருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த செகண்ட் நம்ம லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு அவனுக்கு தெரியல. அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான் ஒரு மாதிரி ஸ்டேர் ஆகிட்டு. நம்ம வந்து ஸ்வீட்டு தான், நான் பண்ணது தப்பாக ரைட்டானே தெரில. என்னோட ஒரு தேவைக்காக நான் ஜேகேவை யூஸ் பண்ணிக்கிட்டேனான்னு கூட எனக்கு தெரியல. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஜேகேவை நான் யூஸ்லாம் பண்ணிக்கல. எனக்கு கண்டிப்பாக அவரோட கோல் என்னை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவார் என்னோட கோலுக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் அவரை இது பண்ணிக்கிட்டேன். ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஜேகேவை பார்த்து அந்த சைடுமே வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம யூனாக்கு தான், நான் கேட்டது ஒன்று, நீ அதை பண்ணதான். ஆனால் ஜேகே கூட இப்போ கல்யாணம்னா ஜேகே என் தங்கச்சி எப்படி பார்த்துப்பான்லாம் எனக்கு தெரியாது. ஆல்ரெடி என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும். எப்போ இது வேற, நீ தான் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நிவிக்கும் சரியா, வந்து ஷாக்கும் சரியா, ஐயோ நாங்கள் நினச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு யூனோட அப்பா வந்துட்டு சாமிக்கு நன்றி சொல்லலை, போயிட்டு அவங்களோட தங்கச்சிக்கு தாங்க ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ ஏன் பொண்ணுண்ணா எப்படின்னா நீங்கள் இப்படி வந்து நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஓ அப்போ என்னை வந்து இந்த குடும்பமாகவே பார்க்கலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இல்லை, நீ ஓகே சொன்ன, நான் உன் அண்ணன், அது அண்ணன் பொண்ணுன்னு, ஆனால் மச்சானும் இப்படி சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கல, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் நன்றி சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் வேற, அப்படிலாம் இல்லை. என் பையன் பண்ண தப்புக்கு நான் தான் உங்கள் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு. ஸோ வந்து எல்லாருமே மன்னிப்பு கேட்க இந்த சைடு ஷாவோட பாட்டி தான், போதும் மன்னிப்பு நன்றி இதுதானா, போங்க போய் வேலையை பாருங்க, அதான் பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சுல, வாழைமலை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, வாழைமலை சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க அக்காவுக்கு தான், ஐ மீன் அக்கான்றேன்ல, இவனோட அம்மாவுக்கு தான் அந்த சைடு தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னுட்டு சோகத்தில் இருக்கிறது, அந்த சைடு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு பாலும் பழம் கொடுத்துருக்கிறதான்னு ஒன்றுமே தெரியல. அவங்க அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அங்கே இருக்க வேலைக்காரவங்க தான் அப்படி வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே அந்த ஊரில் இருக்க எல்லாருமே மோஸ்ட்லி சொந்தக்காரவங்க தானே, அத்தை மாமா அவங்க தானே. ஸோ அவங்களுமே பாலும் பழம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க, இந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சாப்பிட கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி வந்துட்டு அங்கே இருக்க ஒவ்வொருத்தராக வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு ஸ்வீட்டிக்கும் வந்துட்டு ஜேகேக்கும் அவங்களுக்கு வந்து போதுண்டா நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, விட்டால் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி போதும் பாலும் பழத்தையே கொடுத்துட்டு இருக்காதீங்க, சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுங்க, போ மாப்பிள்ளையும் பொண்ணையும் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டி தான் எல்லாத்தையும் சொல்லுது. அந்த பாட்டி வந்து நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியான்னு கூட தெரியல, எது நேரங்காலத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கிட்டு இருக்கு. போங்கப்பா மாப்பிள்ளையும் பொண்ணையும் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம வந்து ஜேகே தான் விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ரூமுக்கு வந்துட்டு போகிறாரு. அதாவது நம்ம ஆரமும் அண்ட் வந்துட்டு ஜேகேவும் ஸ்டே பண்ணியிருந்தாங்களே ஒரு ரூம், அங்கே போகிறாரு. அதுக்கு பக்கத்தில் தானே நம்ம வந்துட்டு ஸ்வீட்டோட ரூம் இருக்கும். ஸோ அங்கே வந்து போயிட்டு வந்துட்டு உட்காந்துருக்காரு. நம்ம வந்துட்டு ஸ்வீட்டுக்கு தான், இப்போ நான் இவர் இருக்க ரூமுக்குள்ளே போகணுமா, இல்லை இப்போ ஏன் ரூமுக்குள்ளே போகணுமா, எங்கே போகணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாதிரி கன்ஃபியூஸாக நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ வந்துட்டு என்னம்மா என்னாச்சு ஏன் அப்படி நின்றுட்டுருக்கா, ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட அம்மா கேட்குறாங்க. அது அது வந்து அத்தை, அது இப்போ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நீ அவன் ரூமுக்குலாம் போக வேணாம், நீ ரூமுக்கு போ, நீ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக இரு, இந்த மாதிரி அவுட்ஃபிட் தான் போகணும், சாரீ தான் கட்டணும்லாம் இல்லை, எந்த ஊரில் இருக்கவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் கட்டணும்லாம் கிடையாது, உனக்கு என்ன அவுட்ஃபிட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, சுடிதார் போடு, பேண்ட் ஷர்ட்டு எது வேணாலும் போட்டு ரிலாக்ஸ்டாக போய் ரெஸ்ட் எடு, ஓகேவா, குக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வந்துட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு ஜேகே வந்து அப்படி செம்ம டென்ஷனில் அவன் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு ரீகால் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் கையெல்லாம் அவ்வளோ டைட்டாக வந்துட்டு முறுக்கிட்டு அவன் அப்படியே போயிட்டு பெட்டில் உட்காந்துருக்கான். நம்ம ஸ்வீட்டி வந்து ஜேகேயோட ரூமை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸ்வீட்டி வந்து அப்படியே பார்க்குறாங்க. ஸோ ஜேகேயோட ரூமை பார்த்துட்டு அவ்வளோ கோவமாக இருக்காரு. ஸோ வந்துட்டு ஸ்வீட்டிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நம்மளால இவரோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நம்மளை காப்பாற்ற போய் கடைசியில் இவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சைடு இருக்குது. ஸோ அவங்களுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா எதுவுமே பேசலை. அப்படி பார்த்துட்டு அவங்க அப்படியே கிளாஸ் பண்ணி அவங்க ரூமுக்கு வந்துட்டு போயிடறாங்க. நம்ம ஜேகேக்கு வந்து ஒருத்தர் நம்ம ரூமை கிராஸ் பண்ணாங்க அப்படின்றதே அவருக்கு தெரியல, அவர் சைடு இப்படி உட்காந்துருக்காரு. ஸோ வந்துட்டு
அப்படி தான் கீழே அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு இந்த சைடு வந்து ஸ்வீட்டியோட அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மைண்டே அப்செட்டாக தன் பையன் அது அவங்க தம்பி வந்து அவங்க பையனாக தான் நினச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பையனே அவன் தான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. இப்போ அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சைடு கஷ்டமாக இருந்தாலுமே இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அப்படி தான் அந்த டே வந்து போயிட்டுருக்கு. வேறு வழியில் எல்லாருக்கும் சமைக்கணும், அவர் சொந்தக்காரங்களாம் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு சமையல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லாருமே வந்துட்டு சொந்த பந்தம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ஒர்க் பார்க்க வந்துட்டு கிளம்பிட்டாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அவங்களுக்குலாம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணுறாங்க. அவங்களாம் சாப்பிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இப்போதைக்கு அந்த வீட்டில் இருக்கிறது நம்ம வந்து ஜேகேயோட அப்பா அம்மா, அப்புறம் வந்து நம்ம ஸ்வீட்டி யூனாவோட அப்பா அம்மா அண்ட் வந்து யூனா, அப்புறம் வந்து யூனா வந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு கதை சாத்திட்டாங்க. அவ்வளோதான். நம்ம வந்துட்டு ஷாவான் வந்து நீவேன் தான் யூனோட ரூம் டோரையே பார்த்துட்டு இவ கதவை திறப்பல மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டே இருக்காங்க. வாய்ப்பே இல்லை, இவ திறக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவ ஏன் இப்படி பண்ணிகிட்டே இருக்கா, நம்மளை பற்றி இவன் யோசிக்கவே மாட்டாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு நம்ம வந்து நீவி தான் போதும் புலம்பிட்டு இருக்கா. அவருக்கு மைண்ட் செட்டில் உனக்கு தெரியும்ல அவள் எப்படி இருக்கான்னு. தெரியும் தான், இருந்தாலும் அவள் தனியாக இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் புலம்பிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இப்படியே நிற்கிறதுக்கு வா நம்ம வெளியேனாச்சும் போகலான்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்து நம்ம ஷாவும் வந்துட்டு நீவியும் வந்துட்டு வெளியே போயிடறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே போனதுக்கப்புறம் சரி எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டாங்க. பசங்க 2 பேரும் பாவம் பசியில் இருப்பாங்க, நான் போய் அவங்கள கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஜேகேயை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க. நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்வீட்டியோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு போகிறாங்க. நான் வந்துட்டு என்னோட 2 பொண்ணையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போயிட்டு இவனோட ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. இவனுமே வந்துட்டு அப்போ அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவர் கதவை திறந்துடுறாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிடவாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு சாப்பாடு வேணாம். இங்கே பாரு, நீ எப்படி இருந்தீன்னா உன் தங்கச்சி எப்படி இருப்பான்னு நீயே யோசி. அவள் இப்போ எந்த நிலமையில இருக்கான்னு கூட தெரியாது. இப்போ நான் போய் அவகிட்ட பேசினா கூட அவள் என்கிட்ட நல்லா பேசுவாளான்னு தெரியுது. ஆனால் நீ அவளோட அக்கா, அவள் உன்கிட்ட தான் மனசு விட்டு பேச முடியும். நீ அவகிட்ட பேசி கொஞ்சம் அவள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்காகனாச்சும் நீ வெளியே வா, நீ இப்படியே உட்காந்து இருக்காத, வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரிப்பா, நான் ஸ்வீட்டியை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நேராக ஸ்வீட்டியோட ரூமுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு யூனாவும் வந்துட்டு ஆரம்படமாக இருக்காங்களே, அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. யூனா அப்படியே வந்துட்டு ஆரம்படம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என் பையனால் தானே நீ இப்படி இருக்க, இந்த நிலமையில இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு எதுவுமே பேசலை. அவங்க அப்படியே தலையை கீழே குனிச்சிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஆரமோட அம்மா என்ன பண்ணாங்கன்னா அப்படியே ஜேக்கோட ரூம்குள்ள வந்து போயிடறாங்க. நம்ம வந்துட்டு யூனாமே எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக அவங்களுமே வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டோட ரூம் டோரை வந்து நாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வீட்டி அங்கே சுடிதார் வேவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க கழுத்தில் அந்த மஞ்சள் கயிறு இருக்குது, அவங்களோட நெத்தியில் வந்துட்டு அந்த குங்குமம், அப்புறம் அவங்க கை நிறைய வந்துட்டு அந்த கண்ணாடி வளையல், அந்த கல்யாண வளையல் இருக்கு அது இருக்குது. அவங்க கல்ல மெட்டியெல்லாம் போட்டிருக்காங்க, கொலுசுலாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு கல்யாண பொண்ணு, அது புது பொண்ணு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அந்த மஞ்சள் கயிறு அப்படி அது ஒரு மாதிரி மஞ்சள் அப்படி லைட்டாக ஈரமாக அந்த அப்படி இருக்குது. ஸோ வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு சின்ன பிள்ளையாவே பார்த்துட்டேன்னா இது இப்படி பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. வந்துட்டு எனக்கா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. நம்ம ஸ்வீட்டி தான், என்னக்கா என்னாச்சு, நீ நல்லா தானே இருக்கா, ஏதாவது பிரச்சனையா, உடம்பு கிடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே வந்து நம்ம யூனோட ஃபோர்ஹெட்டில் வந்து கை வச்சு பார்க்குறாங்க. காய்ச்சி கிச்சு அடிக்குதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கை ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த மெஹந்தி டிசைனு, அதுக்கப்புறம் வந்து அந்த மோதிரம் அந்த தங்கத்துலலாம் போட்டிருப்பாங்களா சம்திங் அதெல்லாம் இருக்கும். அந்த வளையல் இது அந்த கல்யாண வளையல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு அவங்களால சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல. இவனா நல்லா டக்குன்னு ஹக் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிட்டு, என்னால் தானே உனக்கு இந்த நிலமை, என்னை மன்னிச்சிட்டு ஸ்வீட்டி, என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம ஸ்வீட்டி தான் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, அக்கா நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, அதெல்லாம் உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நீ பண்ணது எதுவுமே தப்பு இல்லைக்கா, இங்கே நடந்த எதுவுமே யார் மேலேயும் தப்பு கிடையாது, அது நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ ஒன்றும் எனக்கு யாரோ தெரியாதவங்க கூட கல்யாணம் நடக்கலைல்ல, நம்ம அத்தை பையன் கூட தானே கல்யாணம் நடந்துச்சு. ஜேகே அப்பவும் சரி எனக்கு எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணார், இனியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாருக்கா, நீ எதை பற்றி யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நீ இவ்வளோ மெச்சூர்டாக பேசுவியாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. மெச்சூர்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு பசிக்குது மதவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சோறு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஸ்வீட் என்ன பண்ணாங்கன்னா நம்ம யூனோட கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. அது பார்த்தா யூனா தான் வந்து ஸ்வீட்டோட கை பிடிச்சிட்டு போனாங்க. ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்வீட்டி வந்து நம்ம யூனோட கை பிடிச்சிட்டு போகிறாங்க. கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இவங்க 2 பேரும் அப்படியே வந்துட்டு பேசிகிட்டே வந்துட்டு அப்படியே கீழே வந்துட்டு போயிடறாங்க. இவங்க வந்து ஜேகேவோட ரூமையும் பார்க்கல. ஜேகே பார்த்தா ஜேகே வந்துட்டு குளிச்சிட்டப்போ தான் வந்துட்டு அப்படியே டவலை வந்துட்டு துவட்டாமல் அப்படியே வந்து நின்றுட்டு இருந்திருப்பாரு. அவங்க அம்மா தான் டவலை வாங்கிட்டு அப்படியே துவட்டி விட்டுட்டு, டி இப்போ எதுக்கு அப்படியே உட்காந்துருக்க,
என்ன மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருக்க? ஏன் உங்கள் அண்ணன் தப்பு பண்ணான்ல, அதையும் என்கிட்ட ஃபோன் போட்டு சொல்ல. அண்ணன் தம்பியும் என்ன எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அம்மா நீ என்னம்மா வந்தது வராதம்மா என்ன திட்டிட்டு இருக்கா? நான்லாம் எதுவும் பண்ணலம்மா. அண்ணா என்ன நினச்சானா இவனை பிடிச்சிருக்குன்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏன் அண்ணி உனக்கு மருமகளை வந்தா நீ ஏற்றுக்க மாட்டியா? எனக்கெல்லாம் டபுள் ஓகேப்பா, எனக்கெல்லாம் இவனை அண்ணி மருமகளை வரணும் தான் ஆசை. என்ன பண்ணுறது, எல்லாம் சொதப்பிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அது சரி டே, ஓவராக பண்ணிட்டு இருக்காத. ஆல்ரெடி உனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ஒழுங்காக ஓ வாழ்க்கையை பார்க்குற வழியை பாரு. இப்போவும் அண்ணா அண்ணான்னு சுற்றிட்டு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா கிட்ட என்னடா சொல்லி வச்சிருக்க? பிஸ்னஸை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அந்த மனுஷன் என்னன்னா என் பையன் வந்து என் பிஸ்னஸை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பாரு தேவையில்லாமல் பண்ணிட்டு பிஸ்னஸ் சொல்லிட்டு உங்கள் அப்பா என்ன கண்டுக்காத மாதிரி நீ ஸ்வீட்டை கண்டுக்காமல் இருந்தேன்னு வச்சுக்கோ, குன்றான்டா அப்படின்றாங்க. ஐயோ அம்மா நீ வேற இதுக்குமா அந்த பிஸ்னஸை பற்றி ஞாபகப்படுத்துகிற? பாரு நான் இங்கே எவ்வளோ ஜாலியாக இருக்கேன்னு தெரியுமா? ஐயோ அத்தை மாமா என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நீ வேற ஏமா பிஸ்னஸை பற்றி ஞாபகப்படுத்துகிற? சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி அந்த பிரச்சனைன்றதே மறந்து போயிட்டு அவங்க அம்மா கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. சரி போதும் பேசினதெல்லாம் போதும், கீழே வா. அந்த பொண்ணு வேற ஒரு மாதிரி அப்செட்டாக வேற இருப்பான்னு நினைக்கிறேன். ஒழுங்காக அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற வழியை பாரு. இப்படியே மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருக்காத. அம்மா என்னால் இந்த மாதிரி உட்காந்து சோகமெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியாது. உனக்கே தெரியும்ல, என்னால் ஒரு செகண்ட் கூட ஃபீலிங்ஸாலாம் இருக்க முடியாது. எனக்கு அந்த செகண்டில் என்ன நடந்துச்சுன்னு ப்ராசஸ் பண்ணவே முடியலம்மா. இப்போ தான் குளிச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு அது மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே முடிவு பண்ணிட்டேன் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. என்ன பண்ணுறது, சரி விடுமா. ஆனால் நீ என் கல்யாணத்தை எப்படிலாம் பண்ணணும்னு நினச்சேன், பார்த்தியா எப்படி நடந்துச்சு, எல்லாம் விதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்துட்டு போகிறான். ஸோ வந்துட்டு எல்லாம் என் தலையெழுத்து வந்து தொலைங்க, 2 இப்படி வந்து வாச்சிருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தன் என்ன நான் எல்லாமே கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு தாலி கட்டியிருக்கான், ஒருத்தன் என்ன இப்படி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான், எல்லாம் என் நேரம்டா வந்து தொலைங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு வந்துட்டு கீழே போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்வீட்டி யூனா அப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜேகேயோட அப்பா எல்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு அம்மாவும் வந்துட்டு ஜேகே வந்து உட்காராங்க. ஜேகேவும் ஸ்வீட்டியும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த சைடு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஜேகே அண்ட் வந்து ஸ்வீட்டிக்கு ஆப்போசிட்டில் இவங்க உட்காந்துருக்காங்க. ஸ்வீட்டி பக்கத்தில் வந்துட்டு நம்ம யூனா உட்காந்துருக்காங்க. அண்ட் யூனா பக்கத்தில் அவங்க அப்பா அண்ட் வந்துட்டு அவங்க அப்பா பக்கத்தில் வந்துட்டு அவங்க அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே வந்துட்டு ஃபுட்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு எல்லாம் சாப்பாடுலாம் நல்லா அப்படி பிரமாதமாக தட்டப்படலாம் ரெடியாக இருக்குது. அது வந்துட்டு அவங்க என்ன தான் அப்படியே சாப்பிட்லாம், அப்படியே வடை பாயசத்தோட விருந்து இல்லையா, ஸோ வந்து சாப்பிட்லான்னு போகிறாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு தான் பையன் சாப்பிட்டானா அப்படின்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஆரம்போட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னதான் தப்பு பண்ணாலும் பையன் இல்லை வெறுத்துற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க அப்படியே வந்துட்டு ஒரு நிமிஷம் ஹேண்ட் வாஷ் பண்ணல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நேராக வந்துட்டு அவங்களோட ரூமுக்கு வந்துட்டு போயிட்டு கால் பண்ணுறாங்க. நம்ம ஆரம்புக்கு தான். ஆரம் வந்துட்டு அப்படியே அவங்க அம்மா ஃபோனை பார்த்தோன்னே டக்குன்னு கால் அட்டன் பண்ணுறாரு. ஃபோன் அட்டன் பண்ணுறேன், இவ்வளோ வேகமாக ஃபோன் அட்டன் பண்ணுற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க. அம்மா அதெல்லாம் இல்லை, இப்போது ஸ்வீட்டி ஜேகே எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நீ சாப்பிட்டியா ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்டம்மா, இப்போ தான் ஜின்னோட அம்மா சாப்பாடு வச்சாங்க, சாப்பிட்டம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சாப்பிட்ட தானே அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்டம்மா, இப்போ தான்மா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டேன். சரி ஓகே, சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலை கட் பண்ணிட்டு நேராக வந்துட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு இப்போ தான் மனசு நிம்மதியாகவே இருக்குது, அப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா பையன் சாப்பிட்டான் இல்லையா, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அந்த சைடு வந்து நம்ம ஜின்னுதா என்னடா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அம்மா சாப்பிட்டேன்னு கேட்டாங்க. ஏன்டா நீ பண்ணதுக்கு உன்னால உயிரோட வச்சிருக்கு, சாப்பாட்டில் விஷத்தை வைக்கணும், உன்னை வந்து சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க அம்மா ரொம்ப டிஃப்ரெண்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக ஜின்னோட அம்மா தான் மண்டையிலே ஒரு கொட்டிட்டு, என்னடா பேசிகிட்டு இருக்கா, எந்த தாயம் புள்ள தப்பு பண்ணா கண்டிப்பாலே தவிர இப்படி கடுமையெல்லாம் நடந்துக்க மாட்டா பைத்தியக்காரா அப்படின்னு வர சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மண்டையிலே ஒரு கொட்டுறாங்க. அம்மா வலிக்குதுமா இப்பெல்லாம் கொட்டாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு என்ன பண்ணனா அவங்க அம்மா பின்னாடி எழுந்திரிச்சு போகிறாங்க. நம்ம ஷோகா இந்த நடந்த ஒரு செகண்டு அவர் ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ வந்து என்ன ஆனாலுமே எந்த சுச்சுவேஷன்லேயுமே தன் பிள்ளை சாப்பிட்டானான்னு கேட்குற அம்மா என்னதான் தப்பு பண்ணாலும் வந்துட்டு அது இந்த மாதிரிலாம் கடுமையாக நடந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னோட அம்மா வந்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் நினச்சிட்டு ஒருவேளை நமக்கு அம்மா இருந்தாங்கன்னா இப்படி தான் இருந்திருக்குமோ, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா ஒரு மாதிரி சோகமாக அப்படி வந்துட்டு வெளியே எழுந்திரிச்சிட்டு அப்படி வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டுருக்காரு. ஏன்னா அந்த கல்யாணம் நடந்துச்சு இல்லையா, அந்த பந்தல்லாம் போட்டுட்டு இந்த பந்தல் தான் ஒரு வாரமாக என்னை தூங்கிடாமல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஏன்னா ஷாவோட வீட்டிலேருந்து நம்ம வந்து நிவி தான் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வெளியே வந்திருப்பாங்க. வெளியே நான் கரெக்டாக நடந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஷுகாவை பார்த்துட்டு நம்ம நிவி ஒரு சின்னதாக ஸ்மெல் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு ஷுகாவை அவங்களும் சிரிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. என்ன எப்போவுமே வந்து பேசுவார், இன்னைக்கு என்ன அமைதியாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிவி வேகமாக போயிட்டு என்னாச்சு, ஏன் நீங்கள் எதுவுமே பேசாமல் போகிறேன், எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லையே, சும்மா அப்படியே வாக்கிங் போகணுன்னு தோணுச்சு, அதான் தனியாக அப்படியே போகணுன்ட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஓ அப்போ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை,
பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஏங்க வீட்டுக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், காலையிலேருந்து இங்கே தானே சுற்றிட்டு இருக்கேன், 2 நாளாச்சு நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி, நீங்கள் தோப்பனார் எனக்கு கொன்னே போட்டுருவார், நான் போகணும் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி, உங்கள் அத்திம்பேல் வரலையா? எப்போவுமே உங்கள் கூட தானே இருப்பார். அத்திம்பேல் இங்கே தான் இருந்தார், அண்ணாவுக்கும் அன்னைக்கும் கொஞ்சம் வேலைன்னு சொல்லிட்டு பசங்களை பார்த்துக்கிறதுக்காக அத்திம்பேல் போயிருந்தார், எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாளில் வந்துருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே நடந்து போகிறாங்க. ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவி வந்து கேட்குறாங்க. நம்ம சுகா வந்து நிவி அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு சாப்பிட்டேனே அப்படின்னாங்க. நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை போய் தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பேசிகிட்டே அப்படியே 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆமாம் ஸ்கூலில் போய் அட்மிஷன்லாம் போட்டோமே, படிச்சிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா வந்து கேட்குறாரு. நீங்கள் தானே எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இப்போ வந்துட்டு படிச்சிங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அது சரி இன்னும் கொஞ்சம் நாளில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, இப்படியும் வந்து படிக்கலன்னு உட்காந்துருக்காத, ஒழுங்காக படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ எக்ஸாம் வரப்போதா, அப்போ நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சொல்லிக் கொடுக்குறேன், சரி ஃபஸ்ட்டு நீ போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வா நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுகா என்ன பண்ணுறேன்னா நிவியோட வீட்டில் அப்படியே நிவியை விட்டுட்டு அவர் சைடு இப்படி நடந்து போயிடறாரு. பிகாஸ் அவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, ஒரு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். யாருமே அப்படி வந்துட்டு நேராக வந்து போயிடறாரு. எப்பவும் போல் வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸ் அதான் முதல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிராமத்து சைடில் அந்த திண்ணன் இருக்கும், ஸோ வீட்டுக்கு வெளியே கட்டி வச்சுருப்பாங்க, அங்கே போய் அப்படியே ஒரு சைலண்ட்டாக உட்காந்துட்டு அப்படியே மொபைலில் வந்து பாட்டை போட்டு அவர் சைடு உட்காந்துறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் அம்மா தொல்லைங்களா இருக்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. எங்கே பார்த்தாலுமே யாராக இருந்தாலுமே வந்துட்டு அம்மா 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 அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை அம்மா இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே யோசிச்சிட்டே உட்காந்துருக்காரு. நம்ம வந்து நிவி தான் போனவங்க வந்து சாப்பிட கூட இல்லை, அவங்க வேகமாக வந்துட்டு மூச்சு வாங்க வந்து நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து பார்க்குறாரு. என்ன அப்படின்னு மாதிரி வந்து பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை, அம்மா புதுசாக இது கொடுத்தாங்க, அதான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன், உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்ல, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடுக்குறாங்க. அந்த சம்திங் அந்த ஒரு உருண்டை மாதிரி இருக்குது, இனிப்பாக இருக்குது, ஸோ அது வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவருமே எடுத்துகிட்டு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேங்க்ஸ்லாம் வேணாம், சரி இங்கேயே சாப்பிட்டுட்டுருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூச்சு வாங்க திரும்ப வந்துட்டு ஓடிடுறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு 4-5 வீடு தள்ளி தான் அவர் உட்காந்துருப்பார். அவங்களும் அப்படியே உள்ளே ஓடி போயிட்டு அவங்க போய்ட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஏன் அவர் வரலையா, அந்த தம்பியை கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா அவாவுக்கு ஏதாவது வேலை இருக்குமோ என்னமோ, தனியாக இருக்கணும்னு சொன்னான், சரி இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தனியாக இருக்கணும்னு சொன்னால் தான் கூட யாராவது இருக்கணும்னு அடுத்தோம் நிவி, இப்படி தனியாலாம் விட்டுட்டு வராத, இரு நான் போய் அவங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வந்துட்டு நம்ம ஷோ கிட்ட வராங்க. ஷோ கிட்ட வந்து அவர் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு அவர் சாப்பிடக்கூட இல்லை, அந்த ஸ்வீட்டை கையில் வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்காரு. தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு எந்திரிக்கிறாரு. இங்கே உட்காராத, வா வீட்டில் வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் இங்கே இருக்கேன், பரவாயில்ல இருக்கட்டும் வா வந்து உட்காரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம வந்து ஜோகோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்து நம்ம நிவி ஆல்ரெடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, நிவி பார்த்துட்டு வாங்க உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஜுகாவை சாப்பாடு வைமா அப்படின்னு சொல்லுவோம். சரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த தட்டெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜோக்கு வந்து சாப்பாடெலாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து சாப்பிட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து நிவியோட அப்பா வந்துட்டு வராங்க. ஸோ வந்துட்டு ஜுகா வந்து பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு ஏன்னா இவ்வளோ நாள் அவர் வந்து நம்ம பொண்ணுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமாக நம்பியிருப்பார்ல, அவரோட அந்த முட்டாள்தனத்தெல்லாம் போக்குனதே நம்ம ஜுகா இல்லையா, அதனால அவருக்கு ஒரு மாதிரி ஷுகா மேலே ஒரு சின்ன மரியாதை. ஸோ வந்து அவர் ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு அவருமே வந்துட்டு போயிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்கு சாப்பாடு வைமா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதாவது ஷுகா நடுவில் உட்காந்துருக்காரு. ஷுகாக்கு அந்த சைடு வந்துட்டு நம்ம நிவியும், இந்த சைடு வந்துட்டு நிவியோட தோப்பனாரும் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. ஓகே கேஸ், அது பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கடா. தேங்க்யூ ஃபார் யோர் வாட்சிங்.